ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் கூட ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து வரும்படியான சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் நமக்கு பாராட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த காலை வேளையிலும் கூட அவரை நானும் நீங்களும் தெய்வமாய் பெற்றிருக்கின்றபடியினாலே பாக்கியம் பெற்ற ஜனங்களாக அவருடைய சமூகத்தில் கூடி வரும்படியான ஸ்லாக்கியத்தையும் கிருபையும் நாம் பெற்றவர்களாக காணப்படுகின்றோம். நிச்சயமாக இந்த பூலோகத்தில் பார்க்கும் பொழுது அநேக வேளைகளிலே என்னை தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி போன ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் வாழ்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாதபடிக்கு உங்களை ஆற்றும்படியாய், உங்களை தேற்றும்படியாய், உங்களை விசாரிக்கும்படியாக, உங்களை நல்வழிப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாக இருக்கின்றார். அவர்தாமே உங்களை விசாரிக்கிறவராக மாத்திரமல்ல, விசாரணையின் காரியத்தை அவர் அறிந்தவராய் அதற்கேற்ற கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் தருகின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த காலை வேளையிலும் கூட நீங்கள் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்து வந்திருக்கும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தை கொண்டும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லையே, நான் கடந்து போகின்ற பாதைகளை அறிவதற்கு, என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேற்றுவதற்கும், உங்களை ஆற்றுவதற்கும், உங்களை விசாரிப்பதற்கும் அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். 77வது சங்கீதத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 77 verse 11. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆசாப் சொல்லுகின்றார், கர்த்தர் செய்த எல்லா விதமான அவருடைய செயல்களையும் நான் நினைவு கூறுகின்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லி. நானும் நீங்களும் கூட இந்த காலை வேளையை துவங்கி வந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கின்ற செயல்களை நாம் நினைவு கூறும்படியாக ஒவ்வொரு நாளின் காலை வேளையும் தேவன் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். அநேக பாடுகள் உபத்திரவங்களின் ஊடாய் நாம் கடந்து வந்தாலும் அந்த நாளை நாம் துவங்கும் பொழுது ஒரு நாளை நாம் எப்படி முடித்தோம், அந்த அடுத்த நாளுக்குள்ளாய் நாம் எப்படி கடந்து வருகிறோம் என்பதை நாம் அறியோம். ஆனால் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கின்றார். அவருடைய செயல்கள் அவைகள் தாமே நினைவு கூறப்படத்தக்கதாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்கின்றோம். அடுத்ததாய் பார்க்கும் பொழுது உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நானும் நீங்களும் கர்த்தர் நம்முடைய பூர்வ நாட்களிலே, கடந்து போன நாட்களிலே செய்த அதிசயங்களை நினைவு கூறும்படியாக கிருபை பாராட்டியிருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு நான் ஜீவனோடு இல்லை என்று சொன்னால் நான் எப்படியாக நினைவு கூற முடியும்? அவருடைய அதிசயங்களை நான் எப்படி விவரித்து சொல்ல முடியும்? அவர்தாமே எனக்காக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற தேவனாக மாத்திரமல்ல, எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஒவ்வொரு புதிய நாளுக்குள்ளாய் நான் கடந்து வரும்படியான கிருபையும் எனக்கு பாராட்டுகின்ற தேவனாய் இருக்கின்றார். ஆகினால் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு செய்திருக்கின்ற எல்லா காரியத்தையும் நாம் நினைவு கூறுகின்றவர்களாகவும் அவருடைய அதிசயங்களை நாம் விவரித்து சொல்லுகின்றவர்களாகவும் நாம் காணப்படுவோம். இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய செயல்தானே விவரிக்க முடியாத அளவிலே உங்களை வழிநடத்த தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் உங்களை வழிநடத்தட்டும். இந்த நாள் ஆசீர்வாதமுள்ள நாளாய் காணப்படட்டும். ஆமேன்.